அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் அன்பு நிறைந்த இஸ்லாமிய சமுதாயமே, உங்களுக்கு எந்த விதமான பணி சுமைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தி விடுங்கள். இப்பொழுதுதான் நாம் நம்முடைய வாக்குகள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருவோம். குறிப்பாக இன்று தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் உலமா சபையும் குறிப்பாக பள்ளிவாசல் இமாம்களும் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை வைத்து இவர்களுக்குத்தான் ஓட்டு போட வேண்டும், குறிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி என்று பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். இது ஒரு தவறான முன்னுதாரணம். இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கட்டும். ஆனால் இவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்றால் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக முஸ்லிம்களுக்கு என்ன நன்மை செய்தது என்பதை இந்த உலமா சபையும் பள்ளிவாசலில் பயான் என்ற பிரசங்கம் செய்யக்கூடிய இமாம்களோ அல்லது இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களோ சமுதாயத்திடம் இதுவரையில் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கவில்லை. 5 ஆண்டுகளில் திமுக முஸ்லிம்களுக்கு செய்த துரோகங்கள் என்றால் நிறைய இருக்கு. குறிப்பாக அம்மாப்பட்டினம் ரஹமத் நகரில் சுமார் 500 இஸ்லாமிய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கினார். உங்களுக்கு தெரியும் யார் ஆட்சி வந்தால் நல்லா இருக்கணும். அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை தவறாமல் செலுத்துங்க. அதை விட்டுட்டு ஒரு விதமான ஒரு நெரட்டிவ, அதாவது திமுகவை தான் வாக்களிக்கணும் இல்லை பாஜக வந்துடுன்னு பாஜகவை காட்டி இஸ்லாமியர்களை மிரட்டக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாமியர்கள் இறைவனை தான் பயப்படுவார்கள். பாஜகவுக்கோ அல்லது வேறு யாரை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. அதே போன்று திமுகவுக்கு வேணால் பாஜக கொண்டு பயம் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் லட்சக்கணக்கான கோடிகளை கடந்த 5 ஆண்டுகளில் ஊழல் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஊழல் பணம் வெளியே வந்துடுமோ, ஊழல்வாதி நம்ம கைது செய்யப்படுமோ என்ற அச்சத்தில் அவங்களுக்கு வேணால் பாஜக திமுகவுக்கோ அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ பாஜக மீது பயம் இருக்கலாமே தவிர இஸ்லாமியர்களுக்கு பாஜக மீது கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஆனால் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அது வாக்களிங்கன்னு சொல்லவும் கூடாது. அதே நேரத்தில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவர்களாக முடிவு செய்ய வேண்டும் என்பது இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கின்ற. நாம் பேசக்கூடியதை ஆத்திரத்தோடு பார்க்காதீர்கள், அனுதாபத்தோடும் பார்க்காதீர்கள், நடுநிலையோடு பாருங்கள். நிச்சயமாக இதில் உண்மை உங்களுக்கு தெளிவாகும். வசலாம்.